விஜய் வந்து காவேரி எங்கடா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே யோசிக்கிறாரு. அப்போ காவேரி வந்து ரூம்லேயும் இல்லை, கீழே இல்லை. அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. டேய் நல்லா போய் தேடி பாடுறா, காவேரி இங்கே தானே இருப்பா, போய் தேடி பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிங்க தாத்தா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா இடமும் வந்து விஜய் வந்து தேடுறாரு. காவேரி எங்கேயுமே இல்லை, எங்கே போயிருப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனால் அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. உங்களை தொந்தரவாக நான் இருக்க விரும்பலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டிலேருந்து நான் போகணும் தானே என்னை விரும்புனீங்க, அதனால் நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இருக்கிற வந்து நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனை நமக்குள்ளவே இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க, பொண்டாட்டி வந்து போயிட்டா அந்த பிரச்சனையில், அதனால் இதுக்கு இதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டா, அவளால் உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொல்லிவிடுங்க, நான் வரேங்க, என்னை இவ்வளோ நாள் வந்து சகிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி நினச்சி மனசு கஷ்டப்படுறாரு விஜய். உடனே விஜய் போய் எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. ஆனால் காவேரி கிடைக்கல. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டில் இருப்பாளா சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்ன இது காவேரி எங்கேயும் வரல, எங்கேயுமே இல்லை, அப்போ எங்கே போயிருப்பா காவேரி, ஏன் ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண, என்கிட்ட வந்து ஐயோ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலையே, நான் தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன் காவேரி, உன் மேலே தப்பே கிடையாது, நான் ரொம்ப மோசமாக ஒன்று திட்டிட்டேன், உன் மனசில் ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு காவேரி, ப்ளீஸ் காவேரி, தயவு செய்து எங்கே இருந்தாலும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. என்ன விஜய் காவேரி கிடைச்சாலான்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா வேறு எங்கே இருக்கா காவேரி, அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டா வீட்டை விட்டு போயிட்டா தாத்தா அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா சொல்கிற, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா நேற்று நடந்த பிரச்சனை காவேரி நான் ரொம்ப திட்டேன், நீ வீட்டில் இருக்காதுன்னு வீட்டு விட்டு போன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அவள் போயிட்டா தாத்தா, நான் உனக்கு இப்போ ஏன்ப்பா இப்படி மனசு வந்தது, காவேரி வெளியே அனுப்ப, யாரை கேட்டு இப்படிலாம் நீ முடிவு எடுக்கிற, வீட்டை விட்டு போகணும் எப்படி நீ கேட்ப, எனக்கு தெரியாது, இப்போ காவேரியோடு நீ வந்தே தீரணும் புரியுதா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் இது வேறு மாதிரி பிரச்சனையாகும், முதல்ல காவேரியை கண்டுபிடிச்சி கூட்டணும் வா விஜய், இங்கே பாரு விஜய், நீ வந்தால் காவேரியோட வரணும் புரியுதா அப்படின்னோடனே சரிங்க தாத்தா சொல்லிட்டு உடனே வந்து காவேரியை தேடி விஜய் வந்து கிளம்புறாரு. விஜய் வந்து எல்லா இடத்துலையுமே காவேரியை தேடுறாரு. ஆனால் எங்கேயுமே காவேரி கிடைக்கல. என்ன பண்ணுறதுனே விஜய்க்கு ஒன்றுமே புரியல, எங்கே போயிருப்பா அப்படின்னோடனே காவேரி என்னென்ன பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. காவேரி வந்து என்னோட கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன், அவர் தான் என்னை புரிஞ்சுப்பார், இந்த உலகத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அன்றைக்கி ஃபோட்டோ வந்து எதிர நின்று பேசினது கொடைக்கானல் எல்லாமே நான் அப்போது காவேரி கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பா, அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் காவேரி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஓடி வராரு. எல்லா இடமும் விஜய் தேடி பார்க்குறாரு காவேரியை. பார்த்தா காவேரி வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்காங்க. உடனே விஜய் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு காவேரி கிட்ட ஓடி போயிட்டு அப்படியே வந்து காவேரி அப்படின்றாரு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அதான் நான் போயிடுறேன்ல, என்னை விட்டுருங்க, எதுக்காக தேடி வரீங்க அப்படின்னோடனே ப்ளீஸ் காவேரி தயவு செய்து என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு விஜய். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. சாரி காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை அவ்வளோ மோசமாக பேசியிருக்கக்கூடாது, நான் வந்து உன்னை வீட்டை விட்டு போன்னு கேட்டிருக்கவே கூடாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு காவேரி, நான் உன்னை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, ப்ளீஸ் காவேரி. தாத்தாவும் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு, தாத்தா தான் உன்னை கூட்டணும் சொன்னார் அப்படின்னோடனே பரவாயில்ல விஜய், தேவையில்லை, எதுக்கு வந்து நான் வந்து உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துகிறோம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே பார், நீ போனீன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் தெரியாது, நான் அதான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், நீ ஏன் கூட தான் இருக்கணும், 8 மாதத்துக்கு மட்டுமா அப்படின்னோடனே உடனே வந்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காவேரி, அதை பற்றிலாம் பேசாத ப்ளீஸ், இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, இங்கே பாரு தாத்தா வந்து நீ இல்லாமல் சாப்பிடக்கூட சாப்பிடல தெரியுமா, வீட்டில் தான் இருக்காரு, உன்னை வந்து கூப்பிட்டு சொன்னார், ப்ளீஸ் காவேரி வா காவேரி அப்படின்னோடனே சரி இதுக்கப்புறம் நீங்கள் நான் வீட்டை விட்டு போகிறத பற்றி பேச மாட்டேங்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன், நான் அப்படிலாம் பேச மாட்டேன், போதுமா நீ வரியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட வராங்க. 2 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க.